எப்படி இருக்குது வசந்த்? எப்படி இருக்குது கால் குவாலிட்டி? எப்படிடா இருக்குது? டேய் என்னடா இருட்டில் இருக்கிற? பேஸ் எஃபெக்டரா கும்மு கும்முன்னு நல்லா இருக்கு. அது கேக்குதா? கனெக்டிவிட்டி செக் பண்ணலாம். சரி இப்போ மியூசிக் ப்ளே பண்ணிருக்கேன். நீ போடா கொஞ்சம் தூரம் போ, கேக்குதான்னு சொல்லிட்டு பாரு. டெக்ஸ்கால் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. போட் ஏர்ட்ராப் 311 2025 மாடல் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். தம்ப்நெயில நீங்க வந்து பாத்திருப்பீங்க. அவன் வந்து ஆக்சுவலா என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. விஜய் சித்து சொல்ற மாதிரி தான் அவன் தான் சொல்லுவேன். சரிங்களா? ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. நாங்க அவ்வளோ க்ளோஸ். ஸோ அதனால வந்து வாடா போடா அப்படின்னு ஃபன்னாக தான் நாங்கள் வந்து பேசிப்போம். ஸோ அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அவர் வந்து பர்த்டேக்காக வந்திருந்தாரு. ஸோ அந்த பர்த்டே அப்போ நான் ஒரு கிஃப்ட் பண்ணேன். அதனால ஒழிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். சரிங்களா? அந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துருந்தாரு. அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ கொடுப்பலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 hours அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே டைம் கொடுத்துருக்காங்க. ஏர்டாப்ஸ் ப்ளஸ் 311 இதோட மாடல். போட்டுக்கான அந்த உங்களுக்கு ஹோலோகிராம் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட எம்ஆர்பி வந்து 3990. பட் அவ்வளோலாம் கிடையாது. இது 1000 rupees தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க ஹைலைட்டான அந்த ஃபியூச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து IWP டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக இருக்கும். ப்ளூடூத் 5.3 அப்புறம் பீஸ்ட் மோடு இருக்குது. ஸோ கேம் விளாட்றவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ஹெட்செட்டாக இருக்கும். 50 ms லோ லேட்டன்சி இருக்குது. அப்புறம் IPX4 ஸ்ப்ளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ சப்போஸ் நம்ம வந்து ஜிம் போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தண்ணி ஏதாவது பட்டாலோ இல்லை நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது தண்ணி மேலே லைட்டாக ஸ்ப்ளாஷ் ஆனாலோ எந்த பிரச்சனையும் கிடையாது. 10 minutes சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 150 minutes வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடுறேன். போட் சிக்னேச்சர் சவுண்டோட வருது. டியூவல் மைக் வித் ENX டெக்னாலஜி. ஸோ ஃபோன் கால் பேசுகிறவங்க மெயின்லி இந்த வெளியெல்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கால் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைடில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ என்ன நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அக்சசரிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஹெட்செட்டு காமிச்சிடுறோம் உங்களுக்கு பாருங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட் மாடல் இது. ஆக்சுவலாக வருஷம் இதே ஹெட்செட் தான் விட்டுருக்காங்க. போன மாடலுக்கும் இப்போயும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட் கேஸ் பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே வந்து உள்ளே இருக்கிற வந்து அந்த இயர்பட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தோடனே இங்கே வந்து இண்டிகேட்டர் லைட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ப்ளூ அண்ட் ரெட்டு. ஸோ கனெக்டிவிட்டிக்கு ரெடி ஆகிடுச்சு. போர்ட் சிம்பிள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ஜிங்கான அந்த பின் கொடுக்குறாங்க. நல்லா பெருசாக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து grip இருக்கும்னு நினைக்கிறேன். நான் காதில் வச்சு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ சார்ஜிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா Type-C. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ரீசெண்டான அந்த இதுதான். கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கலரில் வந்து உங்களுக்கு வருது. சரிங்களா? இது வந்து ஒயிட் கலர் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு கேஸ் பொறுத்த வரைக்கும். அக்சசரிஸ் என்ன அப்படின்றத காமிச்சிடுறேன். நீங்கள் தெரிஞ்சு ஒரே ஒரு சார்ஜிங் கேபிளை கொடுத்துட்டு அக்சசரிஸ்ன்னு வாங்குங்கன்னு நினைக்கிறேன். சார்ஜிங் கேபிள் அண்ட் இயர்பட்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும் எல்லாரோட இயர்பட்லேயும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். சொல்ல பார்த்தீங்களா, Type-Cக்கான சார்ஜிங் கேபிள், அதுவும் சின்ன சைஸு. இங்கே பாருங்கள், அந்த காது சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் வந்து பாக்ஸில் வரும். மற்றபடி ஆஸ் யூஷுவல் யூசர் மேனுவல், அப்புறம் வந்து போட்டுக்கான ஸ்டிக்கர் நினைக்கிறேன். அது போட் ஹெட்டு கேன் டூ எனி திங். இந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கு. கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஏதோ ட்ரை பண்ணியிருக்கானுங்க. வேலிடேட் ப்ராடக்ட் வாரண்ட்டி. ஸோ வாரண்ட்டி வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஸ்டெப்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கைடு. ஸோ இதில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி வந்து இங்கே பாருங்கள் கெப்பாசிட்டிவ் டச் கண்ட்ரோல் இருக்குது. டேப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ப்ளே பாஸ் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மியூசிக் வந்து ப்ளே ஆகும். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் இருக்குது. பீஸ்ட் மோடு எல்லாமே வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இதான் யூசர் மேனுவல். ஸோ ஓவரால் பாக்ஸில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் வருது. இதோட கனெக்டிவிட்டி என்ன, இதோட எந்த அளவுக்கு கால் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தலாம் வாங்க. இயர்பட்டில் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு கேஸ்லேருந்து வெளியே எடுத்தாலே ஏர்டாப் 311 சொல்லிட்டு காட்டுது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்து பேர் கேட்குது. நம்ம பேர்னு கொடுத்துருவோம்.
பேர் கொடுத்த உடனே கனெக்டட்னு வந்துருச்சு. அங்கே பாருங்கள், இதில் வந்து பேட்டரியோட பர்சன்டேஜ் காட்டுது பாருங்கள். இப்போ கனெக்ட் பண்ணுறா. இந்தா இது வந்து ரைட் சைடு. இப்போ வந்து கேமிங் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பப்ஜி ஓப்பன் பண்ணு. இப்போ கேமிங் எப்படி இருக்குது, லேட்டன்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கானுங்களே, அது எப்படி இருக்குன்ட்டு உண்மையான ஆன்சர் சொல்லு. லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு. லேட்டன்சினா லேகு. இப்போ நீ மூவ் பண்ணுவேன், ஆனால் காதில் கொஞ்சம் லேட்டாக வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் இந்த ஹெட்செட் வந்து வேஸ்ட்டு. முன்னாடி அந்த ஆர்டர் பண்ணி இது போட்டல, அது அப்படி தானே கேட்கும். நீ வந்து மூவ் பண்ணிவிடுவேன், ஆனால் சவுண்டு லேட்டாக வரும். இதுவே இந்த மாதிரி தான் போட்டுச்சு. அந்த மாதிரி வரக்கூடாது. இது கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படி வந்தால் வேஸ்ட்டு. போய் செட்டிங் உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணுறா, கேம் ஸ்டார்ட் பண்ணு. காதில் வந்து ஃபிட்டு எப்படி இருக்குது பாருங்கள், கரெக்டாக வந்து உக்காந்துருச்சு. இப்போ நீ தான் சொல்லணும் லேட்டன்சி எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாரு. எப்படி இருக்குது வசந்த்? எப்படி இருக்குது? சவுண்ட்லாம் நல்லா தான் இருக்குது. கரெக்டாக இருக்கா? லெஃப்ட் ரைட்லாம் கரெக்டாக கேட்குதா? ரைட்டு. ஸோ கேமிங்கில் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட்டு. அடுத்தது மியூசிக் வந்து கேட்போம். மியூசிக் எப்படா இருக்கு? பேஸ் எப்படி இருக்குது, ட்ரபிள் எப்படி இருக்குது, சரவுண்ட் சவுண்ட் எப்படி இருக்குது, ஓகேவா? பேலன்ஸ்டாக இருக்குதா? ரெண்டு காதுலையும் கேட்குதா? நான் பேசுறதே உனக்கு கேட்கல அந்த அளவுக்கு, சரியாக கேட்க மாட்டேங்குது. அதான் ரைட்டு. பட் மியூசிக் எப்படி இருக்கு, பரவாயில்லையா? பேஸ் எஃபெக்ட் இருக்கா? கும்முன்னு கேட்குதா? பேஸ் எஃபெக்டா கும்முன்னு? நல்லா இருக்கு. அது கேட்குதா? ரைட்டு, ஓகே. இப்போ கால் செக் பண்ணி பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்கு. கால் குவாலிட்டி எப்படா இருக்குது? டேய் என்னடா இருட்டில் இருக்கிற? சரி பேசு, அங்கேருந்து பேசு. சத்தமாக எனக்கு கேட்குற மாதிரி பேசாத. நீ எப்படா இருக்கு? கால் குவாலிட்டி சொல்லு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இவன் எப்படா இருக்கு மைக்கு? சும்மா அந்த சொல்லுமேன்னு சொல்லக்கூடாது, உண்மையாக சொல்லு. டேய் நீ முதல்ல பேசுனதுனாடா அவனுக்கு கேட்கும். நீ பேசுனதுனாடா அவனுக்கு கேட்கும். மைக் குவாலிட்டி சரி நீ பேசு. சரி நீ பேசு. மைக் செக் கேக்குதா? ஒழுங்கா கேக்குதா? ஏய் உனக்குடா நாய்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் கேக்குதா? நீ உனக்கு அவன் பேசுறது அந்த உஷ் அப்படி அதெல்லாம் கேக்குதா? கேக்குது. ஓகே ஆவரேஜ். ரொம்ப சூப்பர்னு கிடையாது, பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் கட் பண்ணுற மாதிரி. பட் சவுண்ட் வந்து உங்களுக்கு லவுடாக தானே இருக்குது. ஓகே, அது வரைக்கும் ஓகே. கனெக்டிவிட்டி செக் பண்ணலாம். சரி இப்போ மியூசிக் ப்ளே பண்ணிருக்கேன். நீ போடா கொஞ்சம் தூரம் போ, கேட்குதான்னு சொல்லிட்டு பாரு. ஸோ நல்லா கேட்குதுல கிளியரா? ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டான். பட் ஸ்டில் வந்து இன்னும் இதுவாக தானே இருக்குது, ப்ளே ஆகிட்டு தானே இருக்குது. ஓகே ரைட்டு. ஸோ கனெக்டிவிட்டியும் ப்ராப்ளம் இல்லை, 5.3 ப்ளூடூத்ன்றதுனால. ஸோ நல்ல ஹெட்டு வந்து ஷேக் பண்ணுறா, விழுதான்னு பார்ப்போம். ஏன்னா ஜிம் போகிறவங்க சப்போஸ் காதில் வச்சுட்டு குதிக்கிறாங்க, ட்ரெட்மில் பண்ணுறாங்க. சும்மா தலையை அப்படி ஆட்டுறா, கீழே விழுதான்னு பார்ப்போம். அப்படி பண்ணு, விழுதா? காது வந்து விழல. ரைட், ஓகே. அவ்வளோதாங்க, இந்த டெஸ்டிங்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஹெட்செட் வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது மூலியமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹெட்செட் பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளோ எஃபோர்ட் பண்ணி மேக் பண்ணிக்கிறது ஒரு லைக் தட்டி விட்டு, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.